Praise the Lord. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 14th day, brothers and sisters. 14th Sunday, June 2026. ஞாயிற்றுக்கிழமை, கர்த்தருடைய நாள். எல்லாம் சர்ச்சு கிளம்பிட்டீங்களா? இல்லாட்டி சர்ச்சு போயிட்டு வந்து கேட்குறீங்களா? சரி, இந்த ஓய்வு இது கர்த்தருடைய நாளில் அவனுக்கு மகிமையாக பணி செய்யுங்க. ஆண்டவர் புது பலத்தால் நிரப்புவார். சரிங்களா? இன்றைக்கு நான் சொன்னேன், நேற்றோட கொலோசியர் முடிந்து விட்டது. இன்றைக்கு என்ன புத்தகம் தேர்ந்தெடுத்துருக்கேன் தெரியுங்களா? யூதா. அது ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அதனால் கொஞ்ச நாளில் அது பார்த்து முடிச்சிருவோம். இந்த நிருபம் ஒரு அதிகாரம்தான். இவர் யாருன்னா, இவர் இயேசுவினுடைய சகோதரன், யாக்கோப்பின் சகோதரன். அப்போ யாக்கோப்பும் ஜேம்ஸ், யாக்கோப்பும் யூதாவும் இயேசுடைய சகோதரர். தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறாரு? ஜேம்ஸோடைய சகோதரன் என்று சொல்லி அறிமுகப்படுத்துகிறாரு. அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடைய ஊழியக்காரன் என்று அறிமுகப்படுத்துகிறார். உரிமையோடு செய்யல பாருங்களேன். அப்போ இந்த யூதா எருசலேம் ஆலயத்தில், திருச்சபையில் ஒரு தலைவரை போல இருந்தார், ஒரு மூப்பரை போல இருந்தார். அப்போ கள்ள போதனைகள்லாம் வந்தப்போ அதற்காக இந்த கடிதத்தை அவர் எழுதுகிறார். சரிங்களா? பிறகு நாம் பார்ப்போம். அந்த முதல் வசனத்தை பார்ப்போம். சரிங்களா? முதல் அதிகாரம், முதல் வசனம், chapter 1, only one chapter, so the first verse. I, Jude, the servant of Jesus Christ. That's why earlier I told you all, he never said I am a brother of Jesus. He says servant of Jesus Christ and a brother of James. To them that are sanctified by God the Father and preserved in Jesus Christ and called. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும் யாக்கோப்பினுடைய சகோதரமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. இயேசு கிறிஸ்து யூதாவுடைய சகோதரன் என்று சொல்லாமல் பாருங்க, இயேசு உயிரோடு வாழ்ந்த சமயத்தில் அவருடைய சகோதரர்கள் அவரை நம்பவில்லை. ஏதோ ஒரு பைத்தியம் வளர்றான்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தாங்க. உண்மை, அதுக்கு வசன ஆதாரம்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உயிர் தெழுந்த பிறகு சூழ்நிலை மாறிவிட்டது. அவர் உயிர் தெழுந்ததை அவர் பார்க்கிறார்கள், அவர் மரித்ததையும் பார்க்கிறாங்க. உயிர் தெழுந்த பார்த்தோன்னே தான் அவருடைய அந்த பரிசுத்தத்தை, தெய்வீகத்தை அவர் உணர்கிறார்கள். உணர்ந்த உடனே they are surrender to Jesus and start to serve Jesus as the Lord, as the Savior of the world. அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து. அருமையானவர்களே, இந்த மாற்றம் உயிர் தெழுதலை பிறகுதான் இவர்களுக்குள்ளே வந்ததை நாம் அறிகிறோம். அப்போ வந்தோடனே இயேசுக்காக திருப்பணி ஊழியம் செய்கிறார்கள் சபையில். ஏன்னா அப்பப்போ இயேசு சொன்னதெல்லாம் கேட்டவங்க தானே, போனவங்க வந்தவங்க கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லாதபடி இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனும். அங்கே ஒரு தாழ்மை வந்து விட்டது. யாக்கோப்பின் சகோதரன் நான், யூதா என்னுடைய சகோதரன், யாக்கோப்புடைய சகோதரன் நான். அதில் பாருங்களேன், தாழ்மையை பார்க்குறோம். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு நிலை தன்னை தாழ்த்தி, ஏன்னா அவர் ஊழியக்காரன் என்று அவன் அறிந்து கொண்டான். இயேசுடைய வாழ்க்கையை அவன் பார்த்தவன், தாழ்மையை பார்த்தான், பேசுகிறதையும் அவர் செய்த அற்புத அடையாளங்களாம் பார்த்துருப்பார். ஆனால் அந்த சமயத்தில் அவன் நம்பவில்லை. ஆனால் உயிர் தெழுந்ததை அவன் பார்த்து ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ இந்த நிருபத்தை அவர் எழுதுவதற்கு காரணம், தப்பான போதனைகளிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை, அது சொல்றாரு பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. Those who are called, hallelujah, to preserve in Jesus Christ. அப்படிப்பட்டவர்கள். அப்ப உண்மையை சொல்ல வேண்டும், தெளிவாக்க வேண்டும், விசுவாசத்தில் பலப்பட வேண்டும் என்றுதான் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறதாக நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, the letter is written to Christians, but where these Christians lived is not known. Hallelujah. Judah wrote, அவர் இந்த கடிதம் எழுதுவதற்கு முக்கியமான காரணம் தப்பான
போதனை, ஃபால்ஸ் டீச்சிங். அருமையானவர்களே, இந்த யூதாவை நாம் தொடர்ந்து பார்ப்போம். இந்த கடைசி காலத்திலே தப்பான போதனைகள், பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே வசனத்தை நாம் தெளிவாக அறிந்து கர்த்தருக்குள்ளே வளர்ந்து பலப்பட்டு அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். இந்த கர்த்தருடைய நாள், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யுங்க, கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளையிலும் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை விசேஷமாக ஆசீர்வதித்து, ஆண்டவரே, இதோ என்னிலிருந்து நாங்கள் யூதாவின் நிருபத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவரே பேசுங்க, வழிநடத்துங்க. இன்னும் நாங்கள் பலப்பட்டு உமக்கு சாட்சியாக நிற்க உதவி செய்யும். வல்லமை கடந்து போகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அருமையான சகோதரனே, சகோதரியே, பிரதர் அண்ட் சிஸ்டர், நேற்று பார்த்தோம் வாழ்த்துதல் எவ்வளவு முக்கியமானது. இன்றைக்கு பார்க்குறோம் அந்த வாழ்த்துதலை தன்னை தாழ்த்தி கொள்வது. கர்த்தரை உயர்த்துங்க. டேக் கேர். காட் பிளஸ்.